வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை நீங்கள் எப்போதுமே எதிர்பாராத விஷயங்களை கொடுப்பதில் அவருக்கு நிகர் இணையே கிடையாது. இவ்வளவு தூரம் செய்திருக்க மாட்டார், இவ்வளவு தூரம் போயிருக்க மாட்டார், இவ்வளவு விஷயங்கள் அறிவித்திருக்க மாட்டார், இவ்வளவு விஷயங்கள் சாத்தியமில்லை என்று நீங்கள் ஏற்கனவே ஒரு எல்லையை கற்பனையில் வரையறுத்துக் கொண்டிருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு விஷயம் செய்யக்கூடிய தமிழக முதல்வர் நிகர் அவரே. ஏற்கனவே நாம் பார்த்தோம், இந்த ராஜீவ் கொலையாளிகள் வழக்கில் அவருடைய அணுகுமுறைகள் கடுமையான ஒரு யாருமே எதிர்பாராத வகையில் இருந்தன. அதை தாண்டி திடீரென்று 40 தொகுதிகளுக்குமான அதிமுக வேட்பாளர் பட்டியலை நாடாளுமன்ற வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் நேற்று. அடுத்த 24 மணி நேரத்தில் அதிமுகவுக்கான இந்த நாடாளுமன்ற தேர்தல் 2014ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டார். இந்தியாவில் எந்த கட்சியும் இதுவரை சுதாரிக்காத நிலையில் தமிழக முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடியவர் தன்னுடைய கட்சி சார்பான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டார். தேர்தலை பொறுத்தவரை எப்போதுமே அதிமுக முன்னிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பணிகளை பொறுத்தவரை அந்த வகையில் எப்போதும் முன்னிலை மட்டுமல்ல, இப்போதும் நாங்கள் தான் முன்னிலை என்பதை அதிமுக நிரூபித்திருக்கிறது. இந்த அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை தொலைநோக்கா அல்லது காகித பூவா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை இந்தியாவிலேயே முதன்முறையாக அறிவித்துள்ளது அதிமுக. அதிமுகவின் தலைவர் வெளியிட்டுள்ள அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தேசம் தழுவிய அளவில் 43 வாக்குறுதிகள் தரப்பட்டுள்ளன. வருமான வரி வரம்பை 5 லட்சமாக உயர்த்துவது, மகளிர் இடஒதுக்கீடு, கருப்பு பணத்தை மீட்டெடுப்பது, 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, தனி ஈழத்திற்கான வாக்கெடுப்பு, கச்சத்தீவை திரும்ப பெறுதல், மீனவர் பாதுகாப்பு, தமிழை நீதிமன்ற மொழியாக்குவது, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை மறுப்பது, பெட்ரோல் டீசல் விலையில் அரசே முடிவெடுப்பது, உறுதியான வெளியுறவு கொள்கை, மத சார்பின்மை, சமூக நீதி, சிறுபான்மையினர் நலன் என்பதாக அதிமுகவின் தேர்தல் அறிக்கை அமைந்துள்ளது. 1972 கட்சி தொடங்கியது முதல் பல நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்துள்ள போதிலும் இந்த தேர்தலுக்கான அறிக்கை முற்றிலும் வித்தியாசமானது. இதில் ஜெயலலிதாவின் பிரதமராகும் விருப்பம் வெளிப்படுவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதிமுக தேசிய அளவில் 3ஆம் அணியில் உள்ளது. இன்னும் 3ஆம் அணியில் சேரக்கூடிய கட்சிகளின் பட்டியலே முழுமை பெறவில்லை. அனைவருக்குமான பொது நோக்கங்கள், பொதுவான கொள்கைகள் இன்னும் உருப்பெறவில்லை. இந்நிலையில் பல கட்சிகளின் கூட்டணியில் உருவாக இருக்கும் மத்திய அரசாங்கத்திற்கான கொள்கை முடிவை வெளிப்படுத்தும் வகையிலான ஒரு தேர்தல் அறிக்கையை மற்ற கட்சிகள் எந்த அளவிற்கு ஏற்கும் என்பது ஒரு கேள்விக்குறியே. உதாரணத்திற்கு தனி ஈழம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, மற்ற வட இந்திய கட்சிகள் இதுவரை ஏற்கவில்லை. இந்த தேர்தல் அறிக்கை தமிழக மக்களின் தமிழ் பற்றை, இன உணர்வை தூக்கி முன்னிறுத்துவதாக அமைந்துள்ளது என்றதோடு சாத்தியமில்லாத வாக்குறுதிகள் சிலவற்றையும் கொண்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் பார்க்கிறார்கள். சாத்தியமானவை எவை, சாத்தியமற்றவை எவை என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரிய வரும். இருந்தாலும் கூட அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய அம்சங்களை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போலவே மதுரையிலிருந்து விருதுநகருடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் இருவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிற நண்பர்களே. நான் முதல்ல மாஃபா பாண்டியராஜன் தான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். ஒரு தேர்தல் அறிக்கைக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி அடிப்படையான சில கேள்விகள் எல்லாம் மனசுக்குள்ள எழுது. ஒன்னு, தமிழக முதலமைச்சரும் சரி, 3வது அணியும் சரி, ஏற்கனவே பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது அவர்கள் முதல்ல சொன்ன விஷயம், எங்களுடைய கூட்டணியுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று நாங்கள் இப்போதைக்கு அறிவிக்கப் போவதில்லை என்று சொல்லியிருந்தார்கள். பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க மாட்டீங்க, ஆனா தேர்தல் அறிக்கை மட்டும் கொடுப்பீங்களா? என்ன காரணம்? ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? இப்ப இந்த தேர்தல் அறிக்கைன்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் என்ன மாதிரி கொள்கைகள், என்ன மாதிரி திட்டங்கள் நிறைவேற்றப்படும் சொல்ற விஷயம். அதுல ரொம்ப தெளிவா இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் தராத அளவுக்கு 43 வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. 10 வாக்குறுதிகள் ஸ்டேட் லெவல்ல, 33 வாக்குறுதிகள் தேசிய அளவுல கொடுத்திருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன, அதுக்கு முன்னாடி என்னுடைய டவுட் என்ன அப்படின்னா, நம்ம பிரதமர் வேட்பாளர் அதிமுக ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த 43 தேர்தல் அறிக்கை தேர்தலுடைய வாக்குறுதி பற்றியும்,
அதே மாதிரி தானே பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கறத பத்தியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா தமிழக முதலமைச்சர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு என்ன தயக்கம்? அதுல இருக்கக்கூடிய தயக்கம் இதுல ஏன் இல்ல? இதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதுலயே வரல. இப்ப செக்யூலர் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு இப்ப வந்து உருவெடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு தான் அந்த மீட்டிங் வந்து 3வது மீட்டிங் நடந்திருக்கு. இந்த எஸ்டிஎஃப், அதாவது செக்யூலர் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் உருவெடுக்கிறதுக்கே வந்து இன்னார் தான் பிரைம் மினிஸ்டர் அறிவிக்கிறது தடையா இருந்ததுன்னா அது வந்து தவறான ஒரு முடிவா இருக்குன்றதுனால முதலமைச்சர் அவர்கள் சமயோஜிதத்துடன் ஒரு வியூக நோக்குல வந்து சொன்ன விஷயம், ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிடலாம் யாரு வரப்போறான்னு சொல்லி அப்படின்னு சொல்லிதான் அவங்க சொன்னாங்க. அது வந்து வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்னு நீங்க ஒப்புக்கிறீங்க? முரண்பாடு இருக்கு நான் ஒத்துக்கிடல. ஆனா வந்து முரண்பாடு வந்துடக்கூடாது, அதனால இந்த கூட்டமைப்பு உருவாகிறது, எஸ்டிஎஃப் உருவாகிறது வந்து தடைபடக்கூடாதுன்னு இதனுடைய பிரதம மந்திரி வேட்பாளராக வரக்கூடிய மூவருமே அதுல ரொம்ப மெச்சூரா இருந்து சொல்லியிருக்காங்க. அது முலாயமா இருந்தாலும் சரிதான், அம்மாவா இருந்தாலும் சரிதான், வேற யாரா இருந்தாலும் சரிதான், எல்லாருமே வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியோட இப்ப சொல்லியிருக்காங்க. அதனால இன்னைக்கு 3வது முறையாக சந்தித்த இந்த கூட்டமைப்பு ஒரு வடிவுக்கு வந்துருன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் வந்து பிரைம் மினிஸ்டர் யாரா அறிவிக்கிறதுன்றது அவங்களுடைய முடிவு. இந்த 15 கட்சிகள், இந்த 15 கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ் கொண்டு வருமான்றது இப்போ ஒரு கேள்வியா தான் நிக்குது. அதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனா அது வந்து இப்போ இந்த 15 கட்சிகளுமே வந்து அவங்களுடைய தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இதுல என்ன ஒரு யுனிக்கான அம்சம்னா, ஒரு மாநில கட்சியாக பார்க்கப்படும் ஒரு கட்சி மத்தியில வந்து ஒரு தேசிய அளவில் என்னென்ன விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள், அரசியல் ரீதியான விஷயங்கள், சமூக நல விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுக்கிறது இது முதவாட்டின்னு நினைக்கிறேன். திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே வந்து கொடுக்கதான் செஞ்சிருக்காங்க. அதிமுகவே இதற்கு முன்னாடி நிறைய கொடுத்திருக்கு. 2009 கொடுத்திருக்கு, 2004 கொடுத்திருக்கு, திமுக கூட கொடுத்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கடந்த ஒரு 20 ஆண்டுகளாக நம்ம கூட்டணி அரசியல் நடத்திட்டு இருக்கிறோம். காங்கிரஸோட இணைந்தோ பாரதிய ஜனதாவோட இணைந்தோ கொடுக்கும்போது எங்களுடைய பார்வை என்னவா இருக்கும், ஒரு காமன் மினிமம் அஜெண்டா வந்து எப்பவுமே கொடுத்திருக்காங்க. நான் திரு அமெரிக்க நாராயணன் கொண்டு போக விரும்புறேன். இதுல வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க, பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சாங்களா இல்லையா, அவங்களுடைய கொள்கை திட்டங்கள் என்ன இருக்கு அப்படிங்கலாம் தாண்டி திரு மாஃபா பாண்டியராஜன் சொன்ன மாதிரி ஒரு மாநில கட்சிக்கு ஒரு தேசிய பார்வையோடு இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நீங்க ஒரு தேசிய கட்சியோட உறுப்பினர் இருக்கிற முறையில் நிச்சயமா நீங்க அதை வரவேற்பீங்க. அப்படிங்கும் போது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய திட்டங்கள், திட்டங்கள்ல பெரும்பான்மையான 43 எண்ணிக்கை அறிவிச்சிருக்காங்க. 43ல மிக பெரும்பான்மையானவை இந்த தேச நலன் சார்ந்த விஷயங்கள், கொள்கை அடிப்படையில் யாராலும் மறுக்க முடியாத விஷயங்கள். உங்களுக்கு மாறுபட்ட கருத்து உண்டா? அதாவது நமது தமிழக முதல்வர் ஒரு தலை சிறந்த அறிவு சார்ந்த முதல்வர்ன்றதுல யாருக்கு, இன்டெலிஜென்ட் முதல்வர்ன்றதுல யாருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனா ஒரு தேர்தல் அறிக்கைங்கிறது, அதுவும் இவங்க வந்து எந்த விதமான முக்கிய பங்கும் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு அரசுல இவர்கள் வந்து எதை வேணா சொல்லிட்டு போலாம். அதனால மாம் அண்ட் ஆப்பிள் பைன்னு சொல்லுவாங்க, எது வேணா சொல்லிக்கலாம். இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி இதுல என்ன பெருசா தப்பா சொல்லிட முடியும்ன்றது வேற விஷயம். ஆனா முக்கிய பங்கு இல்லாத அரசுன்னு வரப்போற அரசுல சொல்றேன். எப்படி நீங்க எப்பயும் ஒரு முடிவு பெற முடியும்? நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து 3வது அணின்றது கொள்கை முரண்பாடுக்குள்ள ஒரு அணி. அவர்களுக்குள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை, எப்படி யானையை பார்த்து ஒரு தூணு காது மரம் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஒரு பார்வை உள்ள அணி. காங்கிரஸ் கூட்டணி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1, 2 இது மிக ஒற்றுமையா இருந்த அணியா இல்ல. ஆனா அதுல வந்து ஒரு பெரிய கட்சி அனைவரையும் அனைத்து செல்லக்கூடிய கட்சி இருந்தது. இன்னைக்கு நம்ம முதல்வரை கேட்கிறேன், நானே அரசு, என்னுடைய அரசு, எல்லாம் தமிழக அரசுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் 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 என்று சொல்கின்ற முதலமைச்சர் மத்தியில நல்லா எல்லாரும் கூட சேர்ந்து வேலை செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் அந்த மாதிரி நினைக்கிறதா எனக்கு தெரியல. நான் கேட்கிறேன், ஒரு நிமிஷம், நம்ம வேற விவாதங்களுக்கு போயிருவோம். இருந்தாலும் நீங்க சொன்னனால நான் சொல்றேன், ஒரு டெவில் சர்வே கேட்டா சொல்றேன். அதிமுகவுக்கு வாக்களிக்கணும் முடிவு பண்ண போது இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கவர்னர் ரோசையாவுடைய ஆட்சிக்கு வாக்களிக்கணும், இல்ல பாத்திமா பீபியோட ஆட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறதுல ஜெயலலிதாவுடைய ஆட்சிக்கு வாக்களிக்கிறதா கருணாநிதியோட ஆட்சிக்கு வாக்களிக்கிறதா முடிவு பண்றாங்க. இன்னைக்கும் கூட, இதற்கு முன்னாலும் கூட கலைஞர் அவர்கள், நான் ஒரு மாதிரி சொல்றேன், கலைஞர் அவர்கள் வந்து நான் அப்படின்னு சொல்றது இல்ல, எங்களுடைய சொல்ல போறாரு, கழக ஆட்சின்னு சொல்ல போறாரு, கழக ஆட்சின்னு சொல்ல போறாரு. அது பரவாயில்ல, ஏன் பரவாயில்ல? இல்ல தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். தனி மனிதர், இது ஒரு மனோபலின்னு நீங்க ஒத்துக்குங்க, அப்ப நான் வரல ஒன்றும் தப்பு இல்ல.
ஒரு நான் மட்டுமே ஆட்சி. இது வந்து இந்தியாவில் ஒரு டெமோக்ரஸினா எல்லா கட்சியும், எங்க தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு, எல்லா கட்சியும் எங்க கட்சிகள் உட்பட ஒரு சிலர் மட்டுமே, எங்களே 20 பேர் இருப்பாங்க, ஆனா ஒரு சிலர் குழு முடிவு செய்யறது. ஆனா எந்த கட்சியிலும் டெமோக்ரஸி இல்ல இந்தியால. ஆனா அதிமுக ஒரே ஒரு ஆள் முடிவு செய்யறாங்க. இதுதான் டெமோக்ரஸினா இந்த மாதிரி தான் இருக்கணுமான்னு நம்ம மக்கள் முடிவு பண்ணிக்கணும். இல்ல நான் சொல்கின்ற ஒரு முதலமைச்சர், நாம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து செய்வோம். ஆனா இந்த நான் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் எப்படி எல்லாரும் கூட சேர்ந்து வேற ஒரு விஷயம் கேட்கறதுனால நான் திரும்ப உள்ள வரேன். எனக்கு வருத்தமா இருக்கு. நான் உங்க கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய கேபினெட், மத்திய சர்வ வல்லமை படைத்த மத்திய அரசுடைய அமைச்சரவை கூட்டம் எடுத்த ஒரு முடிவை ஒரு மனிதர், ஒரே ஒரு மனிதர் ஒரு பிரஸ் மீட்ல வந்து இது கிழித்தெறிய வேண்டியது முட்டாள்தனமான சொல்லிட்டு போறார். பிளைட்ல வந்துட்டு இருக்கக்கூடிய பிரதமர் வந்து நாங்க கன்சிடர் பண்ணுவோம், எந்த பக்கம் காத்தடிக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னவர் வெளியே வந்து அமைச்சரவை கூட்டத்துடைய பரிந்துரையை திரும்ப பெற்றார். இப்ப அமைச்சர் அதான் சொல்ல வரேன், அமைச்சரவை கூட்டத்துடைய நீங்க சொல்லக்கூடிய இந்த கியூமுலேட்டிவ் டிசிஷன்ஸ் ஒரு முழுமையாக குழுவா எடுத்த முடிவு ஜெயிச்சதா அல்லது ஒரு தனி மனிதர் எடுத்த முடிவு ஜெயிச்சதா? முதல்ல அவர் வந்து அந்த இது முடிவு தவறுன்னு சொன்னது இந்தியாவுடைய முடிவு இல்ல, இந்திய இளைஞர்களுடைய முடிவு இல்ல, இந்திய மக்கள் அதை வாங்கல, நீங்கெல்லாம் இது வேணும்னு சொல்லல, பத்திரிகைகள்லாம் சொல்ல, ஒரு தனி மனிதரா முடிவெடுத்தாரு. கொஞ்சம் யோசனை பண்ணி மனதை தொட்டு சொல்லுங்க. அதே தமிழக சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் நான் வந்து கேள்வி கேட்டேன். ஏற்று இல்ல ஒரு விவசாயத்துல அணைய திறக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லாட்டி மற்ற விஷயங்களா இருந்தாலும் தமிழ் இப்ப கூட சட்டசபையில கூட நீங்க சொன்ன மாதிரி வந்து ராஜீவ் கொலையாளியுடைய வழக்குல பேசும்போது பலருடைய கோரிக்கையை ஏற்று நான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பலருடைய கோரிக்கையை ஏற்று நீங்க சொல்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ராஜீவ் கொலையாளி வழக்கு நீங்க கொண்டு வந்தீங்க, நான் கொண்டு வரல, அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டேன். நீங்க 2 முறை கொண்டு எனக்கு தயவு செய்து பதில் சொல்ல கொடுங்க. நீங்க கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல நான் வந்து மத்தவங்க இஷ்யூ நீங்க கொண்டு வந்ததால் நான் பேச விரும்பல, ஆனா நீங்க கொண்டு வந்தீங்க, அது பதில் சொல்ல கடமை இருக்கிறேன். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, 3 குற்றவாளிகளுக்காக அதுல 2 பேர் இலங்கைக்காரங்க, அவங்களுக்காக அவங்களால பாதிக்கப்படக்கூடிய 8 கோடி மக்களுக்கு இருக்க முதலமைச்சராக விக்டிம்ஸ் ஆஃப் கிரைமுக்கு இருக்க வேண்டியவங்க ஒரு 3 பேருக்கு, அதுவும் தமிழர் அல்லாத 2 பேருக்கு வக்காலத்து வாங்குறாங்களே, இதுதான் தமிழக மக்களுங்களா? ஏன் பல டிவில இன்னும் கேட்டா உங்க டிவி மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்க எல்லா பத்திரிகைகளும் 70% மக்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொன்னாங்களே, அப்ப அதுக்காகத்தான் இந்த முதலமைச்சரா? நான் கேள்வி கேட்கிறேன். அதனால இந்த முதலமைச்சர் வந்து மக்களுடைய மனதை பார்த்து தன்னை மாற்றிக்கொள்வதில்லை. நான் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர், இது அனைவரும் அறிந்த உண்மை. நான் சொன்னாலும் நீங்க சொன்னாலும் நான் சொன்னாலும் சொல்றோம், திமுக தலைவர் சொன்ன மாதிரி உதடுகள் ஒட்டும் சொன்னாலும் எப்படி நீங்க சொன்னாலும் சரி, இதுல வந்து ஒரு அடிப்படையான விஷயம் மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய முடிவு தான் அடிப்படையான. திரு பாண்டியராஜன், உங்களுடைய கருத்தை பகிர்ந்து விரும்புனீங்க. திரு பாண்டியராஜன். இல்ல, என்னோட கேள்வி வந்து நாராயணன் சாருக்கு, இந்த தனி மனிதர் முடிவு எடுக்கிறத பத்தி சொல்றாங்க. ராகுல் காந்தி சென்னைக்கு வர்றாரு, காங்கிரஸ்ல எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் நதிநீர் இணைப்புன்றது. சென்னையில பிரஸ் மீட் வச்சுட்டு நதிநீர் இணைப்பு என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், நடக்க சாத்தியமில்லாத விஷயம் சொல்லிட்டு போறாரு. இப்போ வந்து எப்படி வந்து காங்கிரஸ் உடைய இத்தனை பேர் யோசிச்சு தேர்தல் அறிக்கையில எல்லாம் சொன்னாங்க, அது ஒண்ணு செயல்படுத்தல, அது வேற விஷயம். ஆனா வந்து நதிநீர் இணைப்பு மாதிரி ஒரு பிரச்சனையில ஒரு பிரஸ் மீட்ல நின்றுட்டு ஒரு ராகுல் காந்தி சொல்லிட்டு போறாரு, நதிநீர் இணைப்பு சாத்தியமற்ற ஒன்று, இது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம் சொல்லிட்டு போறாரு. தேசிய பேரழிவு சொன்னார். இல்ல இருங்க, எத்தனையோ விஷயங்கள தேசிய பேரழிவுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த மாதிரி வந்து ஒரு கட்சி வந்து என்ன இதை வச்சு இதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்னே தெரியல. இந்த தேர்தல் அறிக்கையில இல்லாத அம்சங்களை பற்றி பேசலாம். நீங்க தேர்தல் அறிக்கை எப்படி தயாரிக்கப்படுகிறது, தேர்தல் அறிக்கை எப்படி நடைமுறைப்படுத்தப்படும், நடைமுறைப்படுத்த முடியாத தேர்தல் அறிக்கைகளை என்ன வேணாலும் சொல்லலாம் என்பதை மட்டுமே நான் பதிவு செய்தேன். தேர்தல் அறிக்கை பற்றி நல்லா பேசலாமே, நான் எதை பற்றி பேசுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேர்தல் அறிக்கை பற்றி தான் பேச இருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கையில் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் தனித்தமிழ் ஈழம் கோருவதற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரியிருக்கிறது. அப்படி ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறது அதிமுக. இதற்கு பிரதான கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய 2 இடதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கிறது? நான் திரு மாஃபா பாண்டியராஜன் கேட்க விரும்புகிறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தில் எப்போதுமே ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய விஷயம் இலங்கை விவகாரம். இந்த இலங்கை விவகாரத்தில் 2009க்கு பிறகு தமிழக முதல்வருடைய நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது அனைவரும் தெரிந்த விஷயம் தான். 2009க்கு முன்னாடி அவருடைய நிலைப்பாடு வேறாக இருந்தது. இப்போது இந்த தேர்தல் அறிக்கையில்
தனி ஈழம் கோரி ஒரு பொது வாக்கெடுப்பை சர்வதேச தமிழர் மத்தியில் எடுக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பிரதானமான கூட்டணியா இருக்கக்கூடிய உறுதி செய்யப்பட்ட அதிமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய 2 இடதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாடு இதில் முற்றிலும் வேறுபாடானது. உங்களுடைய பார்வை சார்? இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை. அவங்க இலங்கை தமிழர் பிரச்சனையில 3 விஷயங்கள் இதுல சொல்றாங்க. ஒன்று, உள்நாட்டு போரின் போது சர்வதேச விதிமுறைகளை மீறி போர்க்குற்றம் நிகழ்த்தியவர்களை, இனப்படுகொலை செய்தவர்களை சர்வதேச நீதிமன்றம் முன்னால நிறுத்தி தண்டனை பெற்று தரணும்ன்றது. எந்த கட்சியும் மாறுபாடு கிடையாது. தமிழக சட்டமன்றமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் காங்கிரசுக்கோ பிஜேபிக்கோ இடதுசாரிக்கோ யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. தனி ஈழம் வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழும்போது தமிழருக்கு சார் இங்க பாருங்க, 2வது சொல்லி இருக்கிறோம் நாங்க. அதுல இலங்கை வாழ் தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரையில நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபையை வலியுறுத்துறதுன்றது. இதுல காங்கிரசுக்கு மாற்று கருத்து இருக்கு. இப்போதைக்கு காங்கிரஸ் அதை எடுத்து செய்யற மாதிரி தெரியல. தனி நீளம் அதிமுக எதிர்கட்சி, அதிமுக கூட்டணி கட்சியில் பேசுவோம். இல்ல இங்க பாருங்க, நீங்க முதல்ல நம்ம சொல்ற விஷயங்கள் 3 விஷயங்கள் சேர்ந்து சொல்லியிருக்கோம். இது 3வது அணியுடைய எஸ்டிஎஃப் உடைய தேர்தல் அறிக்கை அல்ல. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தேர்தல் அறிக்கை. இதுல அவங்க சொல்ற தெளிவான ஒரு விஷயம், தனி ஈழம் அமைத்திட இலங்கை வாழ் தமிழர்கள் மற்றும் உலகில் பல்வேறு பகுதிகளில் வாழ்ந்திடும் இடம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள்ட்ட பொது வாக்கெடுப்பு நடத்தணும்ன்றது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறுதி. இத அம்மா தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஒரு தேர்தல் அறிக்கையில இதை கொடுக்கிறது ரொம்ப போல்டான ஒரு விஷயம். அதை செஞ்சிருக்காங்க. காங்கிரசுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். காங்கிரஸ் அவங்களுடைய செயல்பாட்டினால்தான் இன்னைக்கு இந்த இலங்கை தமிழர்கள் இத்தனை பேர் இறந்ததுக்கே காரணம்ன்றது எங்களோட ஸ்டான்ஸ். அது 1.5 தமிழர்கள் இறந்ததுக்கு காங்கிரஸை பற்றி அல்ல. என்னுடைய கேள்வி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சியுடைய செயற்குழு தீர்மானத்தில், மாநில செயற்குழு தீர்மானத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னொரு அண்டை நாடு, நம்முடைய நட்பு நாடா இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம பொது வாக்கெடுப்பு நடத்தணுங்கிறது அந்த நாட்டுக்கு நல்லது இல்ல. அதனால இப்படி ஒரு எண்ணத்தை செயல்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப சமீபத்தில் நடந்த மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயற்குழு கூட தெளிவா தீர்மானம் பண்றாங்க. காங்கிரஸ் கட்சியை விட்டுருங்க, மார்க்சிஸ்ட் கட்சி உங்களுடைய தோழமை கட்சி. இல்ல இங்க பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் சிபிஎம்க்கும் சிபிஐக்கும் கூட சில வித்தியாசங்கள் இருக்கு. அதனால இந்த விஷயத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு. பொது வாக்கெடுப்பு அப்படின்றத கொள்கை ரீதியா அந்த கட்சி அங்கீகரிச்சிருக்கு. இதை தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்திருக்கோம். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அந்த தேர்ட் ஃப்ரண்ட்ல உருவாகி வந்ததுன்னா அப்ப இந்த 3ல எது இருக்கும்? கண்டிப்பா அதுல 2 இருக்கும். இந்த 3வது பொது வாக்கெடுப்புன்றது அவங்க ஒத்து ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வருதா வரலையான்றது யாருக்கும் தெரியாது. பொதுவான ஒரு செயல் திட்டம் வரும்போது, தேசிய உணர்வோட பொதுவான செயல் திட்டம் வரும்போது இதுல எந்த கொள்கைகள் இருக்குது, எந்த கோரிக்கைகள் காணாம போவது தெரியல அப்படிங்கிற நான் புரிஞ்சுக்கிறேன். இந்நிலையில திமுகவை சேர்ந்த மாணவரணி செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மோடு தொலைபேசியில் இணைஞ்சிருக்கார். வணக்கம் திரு புகழேந்தி, இந்த நிகழ்ச்சிக்கு ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை, திமுக இன்னும் கூட்டணி உறுதி செய்யாத நிலையில் அதிமுக வேட்பாளரை 40 தொகுதிக்குமான வேட்பாளர் அறிவித்துவிட்டு அடுத்த கட்டமாக பொது தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டது. ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக உங்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது? அதாவது ஏன் ஒரு வருஷத்துக்கு முந்தைய கூட வேட்பாளர் வெளியிடலாம், அதுக்கு ஒன்றும் தடை இல்லை. ஜெயலலிதா செய்யறது எல்லாமே அவசர கோலத்தில் அள்ளி தெளிக்கின்ற விஷயங்கள். நீங்க ஜெயலலிதா வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை உட்பட நாட்டு மக்களுக்கு எந்தவித நம்பிக்கையும் ஏற்படுத்த முடியாத அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகளுடைய தொகுப்பு தான் இது. நீங்க வேட்பாளர் அறிவிச்சை பத்தி சொன்னீங்க. ஏற்காடு இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே முதல் முறையாக இன்னும் அதிமுகவோட முந்தி வேட்பாளர் அறிவித்தது திமுக தான். அது இடைத்தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கும் இன்னைக்கு 60 நாட்களுக்கு முன்பாக ஒரு கேண்டிடேட் 40 பேரை அறிவிச்சுட்டு இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டா, இதுல எத்தனை பேர் மாற போறாங்களோ, யார் கேண்டிடேட், நீங்க இன்னும் கூட ராஜ்யசபா கேண்டிடேட் 4 பேரை அறிவிச்சுட்டு மறுநாளே அவர்கள் ஒருத்தரை மாத்துறது என்பது வழக்கமா ஜெயலலிதா எதையுமே யோசித்து சிந்தித்து கேண்டிடேட்ஸ் அறிவிக்கிறது என்பது ஜெயலலிதா கிட்ட இல்லன்றதுக்கு ராஜ்யசபை போட்ட லிஸ்ட் கூட ஒரு உதாரணம். திமுக முன்னாடி மாற்றுறது இல்லையா? அமைச்சர்களை மாற்றுறது இல்லையா? வேட்பாளர் மாற்றுறதே இல்லையா? வரலாற்றுல கிடையாதா? எதுவுமே சரியாக செய்வதையெல்லாம் முறையில்லாமல் செய்பவர்கள் பயன்படுத்துகின்ற பொழுது இந்த வாதமே தவறானது. தேவை இருக்கின்ற பொழுது மாறுதல் என்பதும்
எதுக்கு எடுத்தாலும் மாறுதலை செஞ்சு விட்டு நான் நீ செய்யலையா நீ செய்யலையான்னு கேட்கறதே தப்பு இல்ல. இந்த தேர்தல் அறிக்கையில அவங்க பிரதானமான ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சேது சமுத்திர திட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட இல்ல அப்படிங்கிறது ஒரு பார்வை. ஏற்கனவே சேது சமுத்திரம் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது அவங்க மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசு மேல, காங்கிரஸ் அரசு மேலையும் திமுக மேலையும் வைக்கிறாங்க. அந்த திட்டம் கச்சத்தீவு பற்றியது. கச்சத்தீவுல தமிழகத்துக்கு முழுமையான துரோகத்தை திமுகவும் காங்கிரசும் செஞ்சது. அதுல அதிமுக வெறும் கட்சியாக இருந்தபோதும் சரி, இன்று ஆளுங்கட்சியாக மாறிய பிறகும் சரி, ஒரு தெளிவான நிலைப்பாடு எடுத்துட்டு வருது. கச்சத்தீவை மீண்டும் மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கை எடுப்போம் சொல்லிட்டு தேர்தல் அறிக்கை சொல்லுது. உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வையில் நான் குறிப்பிட விரும்புவது 1974 இந்திய அரசாங்கம் இந்திரா காந்தி அவர்கள் கச்சத்தீவு பிரச்சனையை குறித்து அன்றைக்கு இருந்த பண்டரநாயகோட பேசி இலங்கைக்கு தருவதாக இருக்கின்ற பொழுது முதலமைச்சராக இருந்த என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக தெரிவிக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கச்சத்தீவு வழங்கப்படக்கூடாது, அது தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்த காரணத்தினால் வெள்ளைக்காரர் பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலிருந்து இந்திய துணைக்கண்டத்தை சேர்ந்த பகுதி என்பதற்கு ஆவணங்களை தருகிறார். மேலும் நாடாளுமன்றத்தில் அதை கொண்டு வருகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக கடுமையாக அன்றைக்கு எதிர்க்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் மீறி நாடாளுமன்றத்திலே அவர்கள் முறையாக நிறைவேற்றவும் செய்யாமல் அக்ரிமெண்ட் ஒப்பந்த பார்வையில மட்டுமே அதை கொண்டு கையெழுத்து போடுகின்ற பொழுது தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கான ஷரத்துக்களை சேர்த்ததே தலைவர் கலைஞர் தான். அது எமர்ஜென்சி பீரியட்ல அது ரொம்ப வருஷமா சொல்றீங்க. 70களில் காங்கிரஸ் அரசு செய்த விஷயம் அப்படின்னு. அதன் பிறகு 90க்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மத்திய அரசுல காங்கிரஸ் அங்கம் வச்சது. அது பாரதிய ஜனதா கூட்டணியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கூட்டணியா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தீவிரமான நடவடிக்கை திமுக எடுத்தா நாம் சொல்ல முடியுமா என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு வழக்கே கட்சித்தீவிற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்க காங்கிரஸ் செய்திருக்கின்ற வாபஸ் பெற்றது சொல்ல மாதிரி நினைக்கிறேன். இல்ல இல்ல, அந்த வழக்கு கச்சத்தீவு தமிழகத்திற்கு கொடுக்கப்படணும் ஒரு வழக்கு நிலுவையில திமுக போட்ட வழக்கு பெண்டிங்ல இருக்கு. இல்ல வாபஸ் பெறப்பட்டதா தான் என்னுடைய ஞாபகம். இல்ல 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 வாபஸ் பெறல. இன்னும் கூட ஒண்ணு உங்களுக்கு சொல்றேங்க, நாம இதை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். 2001ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலும் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியும் ஜெயலலிதா சேது சமுத்திர திட்டம் தேவை என்று சொன்னது மட்டும் இல்ல, 2004 தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியிலும் நாட்டின் ஒட்டுமொத்த தொழில் மேம்பாட்டிலும் முக்கிய பங்காற்றவிருக்கும் சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற மற்ற கட்சியெல்லாம் செய்யல, அதிமுக தான் செய்யும் என்று 10/5/2004 வெளியிட்ட தேர்தல் அறிக்கை, அதிமுகவினுடைய நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா சொன்ன அந்த கருத்துக்கள் இன்னைக்கு முழுவதும் மறுக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. உங்களுடைய கருத்தை தான் நான் கொண்டு போக விரும்புறேன். உங்களுடைய கருத்தை சேது சமுத்திர திட்டம் மற்றும் உங்களுடைய பார்வையை தான் நான் கொண்டு போறேன். திரு மாஃபா பாண்டியராஜன் கொண்டு போக விரும்புறேன். 2004 தேர்தல் அறிக்கையில இந்த நாட்டுக்கு தேவையான விஷயம் என்று சொல்லப்பட்ட விஷயம் 2009 மாற்றி பார்க்கப்படுகிறது. 2014 அதை பத்தின ஒரு வார்த்தையில தேர்தல் அறிக்கையில சேது சமுத்திர திட்டம் பற்றி ஒரு வார்த்தை கூட இல்ல. இப்ப நிலைப்பாடு தேர்தல் மாறுமானால் நம்பகத்தன்மை எப்படி வரும் திரு மாஃபா? இல்ல, இப்ப இந்த திட்டத்தை பத்தி பல விஷயங்கள் கடந்த 5 வருடங்கள்ல வெளிவந்திருக்கு. உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த நிலைப்பாடுகள், அதற்கப்புறம் வெளிவந்த பல விஷயங்கள், சேட்டலைட் பிக்சர்ஸ் வந்தது, இதெல்லாம் வச்சு ஒரு நிலைப்பாட்டை மாத்திக்கிறதுல தப்பு கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும், திட்டங்களை பொறுத்த வரைக்கும் சார், எந்த அரசாங்கமும் சொல்லாத அளவுக்கு, எந்த கட்சியும் சொல்லாத அளவுக்கு விஷன் 2023 வச்சு 217 ப்ராஜெக்டா டீலினியேட் பண்ணி உங்களுக்கு 15 லட்சம் கோடி அதுல மொபிலைஸ் பண்றதுக்கு பண்ணி கொடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு டீடைல்டா ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். சேது சமுத்திரத்தை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அதனுடைய மைனஸ் கடந்த 5 வருடங்கள்ல மிக பெரிய அளவுல தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு சுனாமி கிடையாது. நாங்க முதல்ல அந்த அதிமுக அறிக்கையில கொண்டு வந்தப்போ ஒரு சுனாமி கிடையாது. அந்த டயத்துல சுனாமியில அதை காப்பதற்கு அந்த திட்டுக்கள் உபயோகமா இருந்ததுன்றது ஒரு கருத்து. அதை சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருந்த ஒரு விஷயங்கள்லாம் வர வர நிலைப்பாட்டை மாத்திக்கிறதுல தப்பு இல்லைன்றது என்னோட கருத்து. ஆனா எத்தனை திட்டங்கள் இப்ப கொண்டு வந்திருக்கோம். இதுல ப்ராஜெக்ட் கன்செப்ஷன் பாத்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவில் தமிழகத்துல 217 பெரிய திட்டங்கள் என்பது எந்த அரசாங்கத்தாலையும் கன்சீவ் பண்ணப்படல. அது இப்ப பண்ணிருக்காங்க. அந்த விஷன் 2023 அப்படியே நாங்க இந்தியா முழுக்க கொண்டு போறோம் அப்படின்றதுல மிக
தெளிவா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இதை நீங்க பிஜேபியுடைய அறிக்கையோட நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடியுடைய அந்த 10 அம்ச திட்டங்கள் அப்படின்னு அவர் சொல்றதோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, இது 4 மடங்கு உயர்ந்த ஒரு தேர்தல் அறிக்கையா நான் பாக்குறேன். அவங்களுடைய ஒவ்வொரு கருத்தையும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற நல்ல அம்சங்கள் எல்லாமே இதுல இருக்கு. அதே மாதிரி 4 மடங்கு திட்டங்கள், பொருளாதார கொள்கைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பொருளாதார கொள்கைக்கும் தெளிவு இதுல இருக்கு. இது இப்ப ராகுல் காந்தியுடைய கடந்த பேச்சுகள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப டிடிசி எடுத்தீங்கன்னா என்ன கொள்கைன்னு தெரியாது, டைரக்ட் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொருளாதார அம்சங்கள்ல எந்த விதத்திலையும் ஒரு தெளிவில்லாத ஒரு தலைவரா தான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அது எந்த தேர்தல் அறிக்கை வரப்போகுதுன்றத பாருங்க. சென்ற தேர்தல் அறிக்கையில இந்த UPA 2 என்ன கொடுத்தாங்க, அது என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, மன்மோகன் சிங் பார்க்கலாமே. உங்களுக்கு ஐயோ அது இன்னும் கொடுமை. ஏன்னா எந்த விதமான திட முடிவுகளும் எடுக்காம இப்ப அமெரிக்க நாராயணன் சொன்னாரு, முதல்ல திடமா ஒருத்தரே முடிவெடுத்து எல்லாத்தையும் செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னாங்க. இன்னைக்கு எந்த முடிவுமே தெரியுமே முடியாம 72 மசோதாக்களை கிடைக்கிற மத்திய அரசாங்கம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 72 மசோதாக்கள் நிறைவேற முடியாம கிடக்கு. இந்த லோக்சபால பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திடமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பிரதமர் இருந்தா, இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பில் பாஸ் ஆகாம கிடக்கா. இங்க நாங்க தான் பாஸ் பண்றோம் சட்டமன்றத்துல எந்த ஒரு கேள்வியும் இல்லையே. ஏன் நம்ம பாராளுமன்றத்துல அந்த கட்டமைப்பு அந்த ஒழுங்கு இங்க ஏதாவது எதிர்கட்சி உறுப்பினர் கோஷம் போட்டா உடனே வெளியேற்றுவாங்க, சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அங்க ஏதாவது கோஷம் போட்டா அவங்க பைட் ஜாயே சொல்றாங்க. அதுக்கு மேல அவங்களால எதுவும் சொல்ல முடியல. அதிமுகவை சேர்ந்த மைத்ரேயன் MP எவ்வளவு தூரம் அங்க செயல்பட்டார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தமிழக அங்க இருக்கக்கூடிய சபாநாயகர் எவ்வளவு திணறி எவ்வளவு கஷ்டப்பட்டு தயவுசெய்து அமருங்கள் என்று ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் கோரிக்கை விடுத்துக் கொண்டே இருந்தார். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பற்றி நான் பேசியிருக்கிறோம். அதிமுக தேர்தல் அறிக்கை குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு விஷயம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஆட்சி அல்லது எங்கள் தலைமையிலான ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை இங்கே கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தார்கள். இதற்கு முன்னால் காங்கிரஸ் 2009 காங்கிரஸ் ஆட்சி அமைந்த போது 100 நாளில் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கருப்பு பணத்தை கொண்டு வரும் என்று சொல்லியிருந்தது. அமெரிக்க நாராயணன் கேட்கிறோம், இடைவெளிக்கு முன்னாடி கேட்ட கேள்விதான். அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை நாங்க உடனே கொண்டு வரும் எங்களுடைய தலைமையில, இல்லாட்டி எங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஆட்சி அமைந்தான்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான ஒரு வாக்குறுதி எங்க வந்துச்சுன்னு பார்த்தா 2009 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில வந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஆட்சி அமைந்த பிறகு பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அப்போதைய ஜனாதிபதி ஆற்றிய முதல் உரையில, பிரதிபா பாட்டீல் ஆற்றிய முதல் உரையில 100 நாள் செயல் திட்டத்தில் அதை கொண்டு வந்தாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா கொண்டு வந்தாங்க. 100 நாள் இல்ல 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னால அதிமுக இன்னைக்கு போக்கஸ் என்னன்னா, காங்கிரஸ் கொண்டு வந்ததா இல்லையா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கும் போது பேசுவோம். பேசுறேன். அதற்கு முன்னால ஒரு நிமிஷம் தெளிவா கேள்வி கேட்டீங்க. தெளிவு கருப்பு பணத்தை காங்கிரஸ் கொண்டு வரல, அதை கொண்டு வந்ததா என்ன பண்ணிருக்கீங்க கேள்வி கேட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பதில் சொல்றேன். அதற்கு முன்னால முக்கியமா போக்கஸ் பண்ண வேண்டியது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை. அதுல இது ஒரு அங்கம், கருப்பு பணம் ஒரு அங்கம். கூரை ஏறி கோயில் பார்க்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போகலாம். இவங்க சொல்றாங்க இந்தியாவுடைய வளர்ச்சியை பத்தி. அதிமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் வரலாறு காணாத விதமாக இன்னைக்கு அவங்க இந்த தமிழ்நாட்டுல 4.14% வளர்ச்சி, இந்தியாவிலேயே மோசமான வளர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான், வேற எந்த இடத்துலயும் இல்ல. மின்சாரத்தை கொடுக்கறேன்னு இவங்க தேர்தல் அறிக்கையில வாக்கு கொடுக்கறாங்க. இதே 2011 தேர்தல் அறிக்கையில மின்சாரத்துடைய தடையை நீக்கிடுவோம் சொன்னாங்க. ஒரு நிமிஷம், வெதர் they have credibility மக்கள் மத்தியில் வரணும். அவங்களுக்கு எந்த விதமான கிரெடிபிலிட்டி இல்ல. அதாவது இவங்க கையில இவங்க தான் என்று சொல்லக்கூடிய என்னுடைய அரசு சொல்லக்கூடிய அரசுல 2011 வந்த உடனே மின்சாரத்தை எல்லாம் மாற்றிடுவோம், 3 பேஸ் கொடுப்போம் சொன்னாங்க. மத்திய அரசு வழித்தடத்தை சரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். மத்திய அரசு இன்னமும் கூட அவங்க பாதை சரியில்லை, பாதையெல்லாம் ஒரு நொண்டி குதிரைக்கு சரிக்கு இந்த சாக்கு ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பாதையை சரி பண்ண பிறமும் இன்னைக்கு சரியாகல. அந்த மற்ற மாநிலங்களே நீங்க வரதுக்கு கனெக்ஷன் வட மாநில மின் தொகுப்புல இருந்து தமிழகத்துக்கு வரக்கூடிய தொகுப்புகள்ல கடந்த ஒரு வருடத்துல வெரி ரீசெண்டா யூ வுட் ஹவ் சீன் தி ஆர்டிகல் வேர் தே ஃபிக்ஸ்ட் அந்த வரக்கூடிய பாதையில இன்னும் சிறப்பாக இன்னும் மின்சாரத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல தென்னாட்டுல இருந்து இருக்க கரண்ட் தினம் எவ்வளவு வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்க பத்திரிகைகள்ல படிக்கீங்களா?
இவங்க தனக்குள்ள இவைகளை சேர்க்காம காற்றாலையிலிருந்து மின்சாரம் நம்ம தான் வாங்கிட்டு இருக்கிறோம். தமிழக அரசு அதிகமா தமிழக படிக்கிறீங்களா இல்ல தெரியல. ஏன்னா நீங்க தமிழ் பேப்பர் நான் சொல்றேன், தமிழ் பேப்பர் சொல்ல விரும்பல. தினமும் எவ்வளவு இந்த காற்றாலைகள்ல இருந்து வரக்கூடிய மின்சாரம் வேஸ்டா போகுது, ஏன்னா தமிழ்நாட்டில் கிரிட் வரலன்னு தினம் செய்தி வருது. நான் வேணா பக்கமா எடுத்து போட்டு காட்டுறேன். இந்த அரசு தனக்கு 2011 தேர்தல் அறிக்கையிலே கொடுத்ததை நிறைவேற்றாக இன்னும் மின்சாரத்தை கொடுக்காத அரசு இன்னைக்கு இவங்க போய் தமிழ் உலகத்திலே இந்தியாவிலேயே மோசமான வளர்ச்சி உள்ள அரசு 10% வளர்ச்சியை எடுத்துக்கொண்ட அரசு 4.14 இந்தியாவில் வேற எதுவும் இல்ல. பீகார பாத்தீங்கன்னா 24% வளர்ச்சி. வளர்ச்சி ரொம்ப குறைவா சொல்லுங்க. மட்டமான வளர்ச்சி இந்தியாவில். என்னுடைய கேள்வி நீங்க பதில் சொல்லலாம். கொஞ்சம் டைம் மாபா பதில் சொல்ல விரும்புறேன். இப்ப பாருங்க, என்னுடன் குறுக்கிட்டா நீங்க அவர் குறுக்கிறீங்க. நான் கேட்டுக்கிட்டு குறுக்கிடாம குறிப்பெடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அவரை தெளிவுபடுத்திக்கணும். புரியுது. நான் கேட்ட கேள்வி சார் கருப்பு பணத்தை பத்தி. கருப்பு பணத்தை எப்படி கொண்டு வர போறீங்கிறத கேள்வி. கருப்பு பணத்தை இன்னைக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு சார் நாராயணன் நீங்க கேக்குறீங்க, போட்டு போயிட்டு 76 நபர்கள் மேல இந்த கேஸ் போட்டிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்ல யார் யார் வச்சிருக்காங்கன்னு ஒரு கவரையும் வேண்டாம் சொல்லி சொன்னீங்க. அந்த லிஸ்ட் வெளியிட்ட வேண்டாம் சொன்னீங்க. அந்த லிஸ்ட் வெளியானால், அந்த பட்டியல் வெளியானால் நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று இப்போதே ஜனாதிபதி இருக்கக்கூடிய பிரணாப் முகர்ஜி பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மற்ற நாடுகளுடன் நீங்க கருப்பு பணத்தை பத்தி நான் தெளிவா பேசுறேன். மற்ற நாடுகளுடன் நாங்க ஒப்பந்தம் போட்டோம். ஒப்பந்தம் போட்டதாலதான் இந்த 76 126 பேருடைய வாங்க முடிஞ்சது. அந்த ஒப்பந்தம் போடச்சு இந்த நாடுகளோட ஒப்பந்தம் என்னன்னா, இன்னும் அவங்க கிட்ட இருந்து இதோட எங்க வேலை முடியல, தொடர்ந்து வாங்கணும். அப்ப ஒப்பந்தம் போடச்சு என்ன சொன்னாங்க, நீங்க வெளியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது எங்க நாட்டு சட்டத்துக்கு உட்பட்டு. ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு சுப்ரீம் கோர்ட் வெளியிட்டோம். சுப்ரீம் கோர்ட் நாங்க வெளியிட வேணாம்னு சொல்ல, சுப்ரீம் கோர்ட் கொடுத்து நீங்க வெளியிடுறா வெளியிடுங்க. ஏன்னா நாங்க உங்ககிட்ட இது போட்டிருக்கோம், ஒரு டீல் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி இன்னும் பணத்தை கொண்டு வரணும். இதுல 76 பேர் மேல கேஸ் போட்டு பணம் எடுக்க ஆரம்பிச்சாச்சுங்கிறது உண்மை இல்ல. 2009 வரைக்கும் உலக நாடுகளோட நிலைப்பாடு வேற இருந்து 2009 பிறகு மாறிவிட்டதுங்கிற எல்லாரும் தெரியும். திரு புகழேந்தி அவர்கிட்ட கேட்க ஒரு முறை, உங்களுடைய பார்வை இந்த கருப்பு பண விஷயத்தில் மத்திய அரசு மிக மோசமாக செயல்பட்டது என்று அதிமுக குற்றம் சாட்டி இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்று சொல்லியிருக்கிறது. உங்களுடைய பார்வை திரு புகழேந்தி? திரு புகழேந்தி உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய முதலீடா இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை வெளியே கொண்டு வர மீட்டு வருவோம் என்று சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு அதை செய்ய தவறிவிட்டது என்று குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசுல கடந்த 9 ஆண்டுகளா நீங்க இருந்தீங்க. இல்ல ஒன்றும் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஜெயலலிதா போட்டிருக்கிற இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை என்பது குறித்து நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். எதையெல்லாம் இவ்வளவு நாட்களாக ஜெயலலிதா எதிர்த்து கொண்டும் செய்யாமல் இருந்தாரோ, எதையெல்லாம் போராட்டங்களின் மூலமாக எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் செய்ய போறேன்னு தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா சொல்லியிருக்கு. பொதுவாக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அறிக்கையாக இது இருக்கிறதுக்கு நம்ப தகுந்த அறிக்கை இல்லை என்பதையும் நான் ஏற்கனவே சொன்னேன். ஜெயலலிதாவை சொல்லி பிறகு செய்ய முடியுமா முடியாதாங்கிறத தாண்டி கருப்பு பணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுலயோ ஒரு நிமிஷம். கருப்பு பணம்ன்றது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றதை கேளுங்க. ஜெயலலிதா அம்மையார் வருமான வரியே சரியாக கட்டவில்லை என்று ஜெயலலிதா மேலேயே இந்த நாட்டில் ஒரு வழக்கு பெண்டிங்ல இருக்கு. கருப்பு பணம் என்பதற்கு நீங்க பேசுறதெல்லாம் பின்னாடியே போயிட்டே இருந்தோம்னா இல்ல இல்ல அப்படி பேசினாங்கன்னா அதிமுக தரப்புல சர்க்காரியா கமிஷன் பத்தி கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டியது இல்ல. இல்ல திரு புகழேந்தி மன்னிக்கணும், திரு புகழேந்தி மன்னிக்கணும். நம்ம நேரம் தேர்தல் அறிக்கை பத்தி மட்டுமே பேசலாம். கருப்பு பணத்தை பத்தி எப்படி பேசலாம்? அது கருப்பு பணம் வருது அதுல சார். இன்னொன்னு சார், பிளாக் மணி அப்படின்றது அவங்க என்ன கண்ணதாசன் எடுத்த கருப்பு பணம் சினிமாவை ரிலீஸ் பண்றது கேட்கறாங்களா? கருப்பு பணம் என்பதை கொண்டு வருவோம் செய்வோம் அப்படின்னு ஜெயலலிதா மொத்தமாக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அவங்க பாட்டு போவாங்க, மறந்துடுவாங்க. ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கைகள்ல கரண்ட் இது சரி பண்ணுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. இதுல கூட இன்னும் பாத்தீங்கன்னா 33% ஏன் வேட்பாளர்களே 4 பேர் தானே லேடிஸ், ஏன் 33% பெண்களை போட்டிருக்காங்க? யார் வேணான்னு ஜெயலலிதாவை தடுத்தாங்க, ஏன் போடல? நீங்க
அவர்களுடையது. அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் பீப்புள்ஸ் இப்ப ஈழம் சம்பந்தமா காமன் இது சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. 33% இடஒதுக்கீடுல எது யார் தடுத்தா அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல அறிவிச்சிருக்கலாமே. என்னுடைய கேள்வி இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க தொலைபேசியில் நான் முதல்ல உங்களை நான் கேட்டு முடிச்சிடறேன். நீங்க வந்து இன்னொரு விஷயம் சொல்லிருந்தீங்க, சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு சொல்லியிருக்காங்க. தமிழக முதலமைச்சர் வந்து நாங்க தமிழகத்தில் அலோவ் பண்ணல, நாடு முழுக்க அலோவ் பண்ண மாட்டோம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதே கருத்தை வலியுறுத்தி வந்த திமுக பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு வந்த போது சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு எதிர்ப்போம் என்று மூச்சுக்கு 300 முறை சொல்லி வந்த திமுக பாராளுமன்றத்தில் சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடுக்கு ஆதரவாக ஓட்டளித்தது. அதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல, ஆதரவாக ஓட்டளித்ததாக நீங்க கருதவே முடியாது. அது கூட்டணி அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டில் எடுக்கப்பட்ட அந்த முடிவை அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையாகவும் கடுமையாக எதிர்த்து இது கூடாதுன்னு சொன்னது கூட்டணி கட்சியிலிருந்து திமுகவே அரசாங்கத்தை எதிர்த்தது. நீங்க அங்க வாக்கெடுப்புல கலந்துகிட்டதுன்றதே இல்ல. நீங்க கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் மாதிரி நீங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்கலாம், இல்லாட்டி மற்ற கட்சிகள் மாதிரி வெளிநடப்பு செய்திருக்கலாம், மற்ற கட்சிகள் மாதிரி நடுநிலை வைத்திருக்கலாம். இல்ல, மற்ற கட்சிகள் மாதிரி நடுநிலை அங்க வந்து ஒப்புக்கொண்டு அவர்கிட்ட வந்து ஆதரிக்கவே இல்லை. இன்னும் கூட உங்களுக்கு நான் சொல்றேன் சார், இப்ப கூட நீங்க இப்ப ரிசர்வேஷன் பாலிசியை சொல்றீங்க. மருத்துவத்துறையில வந்து ரிசர்வேஷன் பாலிசி இல்லைன்னு சொன்னதுக்காக திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தணும். ஆனா ஜெயலலிதா அறிக்கையில ரிசர்வேஷன் பாலிசியை காப்பாற்றுவாங்க. எங்களுக்கு ரிசர்வேஷன் பாலிசியை காப்பாற்றணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கையே. எங்களுக்கு அது விருப்பமுடைய ஒன்று. ஆனால் எந்த நேரத்திலையும் ரிசர்வேஷன் பாலிசியை ஊனப்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதற்கு ஆதாரமே இப்ப மருத்துவத்துறையில இந்த பன்முக மருத்துவ இதுல வந்து நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணதுக்கு பிறகு பல படிகள் கீழே இறங்கி வந்தாங்க. ஆசிரியர் தேர்வு நிலையிலையும் பல படிகள் இறங்கி வந்தாங்க. ஏன்னா எங்க போராட்டத்துக்கு பிறகு இதுல சமச்சீர் கல்வியிலையும் அவர்கள் எதையும் ஒப்புக்கொள்ளாம இருந்தாங்க. ரிசர்வேஷன் பாலிசியில நம்பிக்கை இல்லாத முதலமைச்சர் ஜெயலலிதா தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக நான் ரிசர்வேஷன் பாலிசி எல்லாமே இதுல சொல்லி இருக்கிறது எதுவுமே அவங்களுக்கு கூட. சார், நதிகள் தேசியம்னா நீங்க மாநிலத்தின் உள்ள இருக்கிற நதிகளை இணைப்பதற்கு ஏதாவது ஒரே ஒரு சின்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஏன் எடுத்தா என்ன? நீங்க உங்க கையில தானே ஆட்சி இருந்தது. சார் சொன்ன மாதிரி எனது ஆட்சின்னாங்களே. ராணுவத்தால் அழியாதவர்கள் கூட ஆணவத்தால் அழித்திருக்கிறார்கள். அதுதான் நாங்க ஜெயலலிதாவுக்கு சொல்றோம். இப்போ எனதாட்சின்னு சொன்னீங்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளை இணைப்பதற்கு முதலில் ஏதேனும் நடவடிக்கையை இந்த முதலமைச்சர் செய்திருக்கிறாரா? அதெல்லாம் செய்யல. இப்ப தேர்தல் அறிக்கையில மட்டும் இந்தியா முழுக்க நாங்க செய்வோம் அப்படின்னா யாரை ஏமாத்துறாங்க? கேட்க வேண்டிய கேள்விதான், யாரை ஏமாத்துறாங்க அப்படின்னு. நீங்க ஏற்கனவே நான் குறிப்பிட்ட போல சில்லறை அர்த்தத்துல வந்து அந்நிய நேரடி முதலீடு எதிர்த்து வந்து கருத்து ஒன்று சொன்னதும் ஓட்டு ஒன்று சொன்னதும் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் திரு மாபா பாண்டியராஜன் கேட்க விரும்புறேன். அவருடைய கேள்வி நான் உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புறேன். இடஒதுக்கீடு பற்றி பேசக்கூடிய நிலைமையில மகளிருக்கான இடஒதுக்கீடு, மகளிருக்கான நலன் பற்றி பேசும்போது நேற்று தான் 40 தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டாங்க. அதுல 13% வேட்பாளர்கள் பெண்களுக்கு வெளியிட்டிருக்கலாம். ஆனா 40ல வெறும் 4 பெண் வேட்பாளர்கள் இருந்தாங்க. 10%. 33% இடஒதுக்கீடு எங்கே போயிட்டு? எந்த கட்சியும் செய்யாத அளவுக்கு ராஜ்யசபால 5 பேர் ஜெயிச்சதுல 2 பேர் பெண்கள். ஓகே, நீங்க அதையும் பார்க்கணும். ஒரு அளவுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற கட்சிகள்ல அதிமுகல தான் பெண்களுக்கு அதிகமா வாய்ப்புகள் தரப்படுதுன்றது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு வந்து பொறுப்புகள், கட்சி பொறுப்புகள்னாலும் சரி, இந்த மற்ற பொறுப்புகள்னாலும் சரி, எந்த காலத்துல சார் 4 பேர் கொடுத்தாங்க மற்ற கட்சிகள்ல வந்து? நீங்க அதையும் பாருங்க. இன்னொன்னு பெரிய கேள்வி நான் அவங்க முன்னால வைக்க வேண்டிய கேள்வி வந்து, நீங்க கருப்பு பணத்தை அப்படி ஈஸியா விட்டுட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு 2G ஊழல்னாலும் சரி, எந்த ஊழல்னாலும் சரி, காமன்வெல்த்னாலும் சரி, எத்தனை ஊழல்கள், அடிச்ச பணம் எல்லாம் ஸ்விஸ் பேங்க்ல கிடக்கு. HSBC பேங்க் வந்து 1000 பேருடைய அக்கௌண்ட்டை நமக்கு கொடுத்தாங்க. ஒரு சாதாரண நாடு பிரிட்டன் இன்னைக்கு வந்து $5 பில்லியன் வந்து ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க. அவங்க நாட்டுல இருந்த கருப்பு பணத்தை கொண்டு போய் ஸ்விஸ் பேங்க்ல வச்சவங்க கிட்ட $5 பில்லியன் அபிஷியலா வந்து ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க. நமக்கு இந்த 1000 அக்கௌண்ட் கொடுக்கப்பட்டு இன்றோட 4 வருடம் முடிஞ்சு போச்சு. ஆனா இந்த 4 வருஷத்துல அவங்க எடுத்த ஆக்ஷன் 67 அக்கௌண்ட் மேலதான். அந்த 67 அக்கௌண்ட் அதையும் வந்து டிலே பண்ணிட்டே போறப்போ அவன் யாரு பணத்தை அங்க வச்சிருக்க போறது இல்ல. சார் இங்க பாருங்க, யூகே எடுத்த அதே காலகட்டத்துல தான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது அந்த பணம். அதனால கருப்பு பணத்தை உண்மையிலே கொண்டு வரணும்ன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா
கரெக்டா அவங்க சொன்ன மாதிரி 100 நாள்ல கொண்டு வந்திருக்கலாம் சார் அந்த பணத்தை வந்து. ஏன்னா அரசாங்கமே இன்னைக்கு சுவிஸ் அரசாங்கமே வந்து ரெடியா இருக்கு அந்த பணத்தை வந்து ஓபனா ஷேர் பண்றதுக்கு. ஆனா ஏதோ காரணங்கள் சொல்லி சிபிஐ அனுப்புனாங்க, அவங்கள அனுப்புனாங்க, இவங்கள அனுப்புனாங்க. 4.5 வருடங்களாக இந்த என்டையர் கருப்பு பண இஷ்யூ வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும். இதுல ஒரே காரணம் தான், ஊழல் பணம் எல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. தொழிலதிபர்களுடைய பணம் இருக்கிறது, அவங்களுடைய ஆதரவுல தான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த 2 காரணங்களுக்காக தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து இதை பண்ணாம இருந்தாங்க. ஏன்னா திமுக அங்கதான் இருந்தாங்க, 4 வருஷம் இருந்தாங்க. அவங்கள வந்து இதுல இருந்து வெளியே அனுப்ப முடியாது. சோ கண்டிப்பா அந்த கருப்பு பணத்தை பொறுத்த வரைக்கும் டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் வந்து நீங்க பார்க்கணும். டபுள் டாக்ஸேஷன் ட்ரீட்டி இப்ப சைன் பண்றதெல்லாம் அது ஒரு வரி ஏய்ப்புக்கான ஒரு வழி ஆகிறது. இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்யூஷனோட கருப்பு பணத்தை எப்படி கொண்டு வர போறோம்னு சொன்ன ஒரே அரசியல் கட்சி அதிமுக தான். இன்னைக்கு வந்து தேர்தல் அறிக்கையில இவ்வளவு தெளிவா எப்படி கருப்பு பணத்தை கொண்டு வர போறோம், எத்தனை நாட்களை கொண்டு வர போறோம், அந்த மாதிரி தெளிவோட சொல்லி இருக்கிற ஒரே இது. பொருளாதார பார்வைன்னு சொன்னீங்கன்னா கொடுத்திருக்கிற 43 விஷயத்துல 10 விஷயம் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயம், ஆழமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஒரு தேர்தல் அறிக்கையில. இப்ப பிஜேபி வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல சொல்லிட்டு போயிருக்காங்க இது வரைக்கும். அவங்களோட தேர்தல் அறிக்கை என்ன வரல. ஆனா அதுக்கு முன்னால கொடுத்த விஷயங்கள்ல அவங்களும் இதே நதிநீர் இணைப்பு சொல்றாங்க, இதே வந்து கருப்பு பணத்தை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா எப்படி கொண்டு வருவோம்னு சொல்லி தெளிவா ஒரு குறிக்கோளோட கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை இதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சார் இங்க வந்து சொன்ன ஒவ்வொரு விஷயமே எதுவுமே தெளிவான ஒரு பார்வையோடு இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை உங்களுடைய பார்வையா இருக்கு. நான் அமெரிக்க நாட்டை இறுதியான ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 2009 இவங்க விட்ட தேர்தல் அறிக்கை, இப்ப இல்ல 2009 விட்ட தேர்தல் அறிக்கையிலேயே கற்பழிப்பு புகாரில் ஈடுபடுறவங்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை வழங்கும் சொன்னாங்க. என்னைக்கு இதை நீங்க இன்னைக்கு சட்டமாக்கிற விஷயத்த 2009 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசு வந்து கெரசின் ஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட 65,000 லிட்டர்ல இருந்து 29,000 லிட்டர் வரைக்கும் குறைச்சிக்கிட்டே போயிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த சேது சம்பந்த திட்டமாகட்டும், இல்லாட்டி கச்சத்தீவு திட்டமா இருக்கட்டும், காவிரி பிரச்சனை இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை பாத்தீங்கன்னா மத்திய அரசு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லும் போதே மத்திய அரசு என்ன செய்யல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பட்டியல் வருது. அப்ப உங்களுடைய தோல்விதான் அவர்களுடைய வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக இருக்கிறா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னாங்கன்னு கற்பழிப்புக்கு கொலை தண்டனை கொடுப்பாங்கன்னா இன்னைக்கு கொலை கொடுத்தவங்கள ஆயுள் தண்டனை கொடுக்கணும் விடுப்பாங்க. எப்படி முன்னுக்கு சொல்வது ஒண்ணு செய்வது ஒண்ணுன்னு இல்லையே தெளிவா விளங்குது. கொலை தண்டனை வேணும்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு கொலை தண்டனை கொடுக்கப்பட்டு கொலை குற்றவாளிகளை இன்னைக்கு விடுவிக்க பாக்குறாங்கன்றது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதே மாதிரி சொன்னது, அதாவது இங்க செய்ய முடிஞ்சது செஞ்சாங்களா? 2.5 வருஷத்துல அவங்க வந்து 3 வருஷம் ஆட்சி ஆகும் போது கரண்ட் வந்துடும் வரல, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மற்ற விஷயங்களை பார்ப்போம். தமிழ் ஆட்சி மொழி அப்படின்றத கொண்டு வராங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க அரசு இணையத்துல எல்லாம் தமிழ்ல இருக்கான்னு எத்தனை போய் பாத்தீங்க? நான் பார்த்தேன். அதுல எல்லாம் தமிழ் இணையத்துல தமிழ்ல இல்லங்கிறது உண்மை. தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலயுமே இருக்கு ஐயா. நான் சொல்றேன், ஆங்கிலத்தில் இருக்கிறத நான் தவறா சொல்லல. தமிழ்ல எல்லா பக்கங்களும் தமிழ்ல இருக்கா நான் போய் பார்த்திருக்கேன். நிச்சயமாக எல்லா பக்கங்களும் இல்லைன்னு நான் பதிவு சொல்றேன். இப்பயே போய் நீங்க போய் பாருங்க, நான் பந்தயம் வைக்கிறேன். இங்க வந்து தமிழை சரியாக நடைமுறைப்படுத்தாதவர்கள் அங்க போய் மற்ற செய்ய போறாங்களான்னு ஒரு கேள்வி. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஏறக்குறைய பணம் வரலன்றாங்க. பட்ஜெட்ல 7% இருந்து 18.2% இவங்க தேர்தல் அறிக்கையை சொல்றாங்க மானியம் கொடுத்திருக்காங்கன்னு. அப்போ அது வேண்டாம், குறிப்பிட்ட இது கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மானியம் வரலன்னு ஒரு மேட்ல சொல்றாங்க. மானியத்தை 7% இருந்து 18.2. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்கனவே ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டோம், 5% கொண்டு வரணும்னு சொல்லிருக்கோம். இவங்க தேர்தல் அறிக்கையில மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மாற்றுத்திறனாளிகள் மக்கள் இல்லைன்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இவங்க தேர்தல் அறிக்கையில செய்ய முடியாத செய்யக்கூடியதை கூட சொல்லலையே. பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி உள்ளாட்சி அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரம்னு சொல்றாங்க. நிதி அமைப்புகளுக்கு நிதியுதவி கொடுக்க போறோம் 2%. நான் கேள்வி கேட்கிறேன், இவங்க மாநிலத்து சுயாட்சி உள்ளாட்சிகளுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? உள்ளாட்சிகளுக்கு கவுன்சிலர்லயும் கிராமத்தை தேர்ந்தெடுக்க போறீங்க பாருங்க. கிராமங்களுக்கு அதிகாரம் தராதவர்கள் உள்ளாட்சிகளுக்கு வரக்கூடிய உண்மையான ஒரே ஒரு இது என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ். அது போன கழக ஆட்சியில் பண்ணது, இவங்க ஒன்னும் கொடுக்கல. உள்ளாட்சிகளுக்கு வரிகளுக்கு எதுவுமே ஏற்பாடு செய்யாம உள்ளாட்சிகளை இவங்க டிபெண்ட் பண்ண வச்சுக்கிட்டு உள்ளாட்சிகளுக்கு அதிகாரம் தெரியாத இவங்க மாநில சுயாட்சியை பத்தி பேசுறாங்க. உள்ளாட்சி தான் உண்மையான மக்களாட்சி. அதைத்தான் 73, 74 சட்டமா ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க எதிராக ஓட்டு போட்டவங்க நல்லா ஞாபகம், பஞ்சாயத்து ராஜுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க இந்த கழகங்கள். மக்கள் மன்றத்தில் பதிவு செய்யும் அந்த கழகங்களோட மாறி மாறி கூட்டணி வைத்துதான் காங்கிரஸ் என்பதை மறந்துவிட முடியாது. இந்த விவாதத்துக்கு மத்தியில் மக்களுடைய பார்வை என்னவா இருக்கிறது, மக்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், குறுஞ்செய்தி மூலமாக நாம் கேட்டிருந்த போது அவருடைய பதில் என்ன, மக்களுடைய கருத்து என்ன, இப்போது பார்க்கலாம்.
அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை தொலைநோக்கு பார்வை கொண்டது என்று 32% மக்களும், காகித பூ என்று 54% மக்களும், சம்பிரதாயமான அறிக்கை என்று 14% மக்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். தொலைநோக்கு என்று 32%, காகித பூ என்று 54%, சம்பிரதாயம் என்று 14%. நான் திரு மாபா பாண்டியராஜன் இறுதியான சுருக்கமான கருத்தை கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய பார்வை இறுதியாக இந்த தேர்தல் அறிக்கை பற்றி சுருக்கமாக திரு மாபா. இது ஒரு ஆழமான தேர்தல் அறிக்கை, தொலைநோக்கோட இருக்கிற தேர்தல் அறிக்கை, பொருளாதார பார்வையை உள்ளடக்கி அதே நேரத்தில் மக்களை தாக்கக்கூடிய மண்ணெண்ண பிரச்சனையிலிருந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, தமிழகம் என்ற பிரிசம் மூலமாக இந்தியாவை பார்க்கக்கூடிய ஒரு மாநில கட்சின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தேசிய பார்வையோட அமைந்த தேர்தல் அறிக்கைன்னு நினைக்கிறேன். ஏழை எளிய மக்களுக்கான உண்மையான சிந்தனையோட ஆழ்ந்த நோக்கோட தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை, தயாரிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற பார்வை. இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகிறது, இதை சாத்தியம் செய்வதற்கான வாய்ப்பு அதிமுக எவ்வளவு தூரம் கிடைக்கிறது என்பது 2014 பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளிவந்தோடனே தெரிந்துவிடும். மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அவருடைய சிந்தனை, அவர்களுடைய பார்வை எப்படியா இருக்கிறது பார்க்க தான் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தேர்தலில் எப்படி முதல்ல திமுக ஆளை அறிவித்து வேட்பாளரை அறிவித்து தோற்றார்களோ அதே போல இதுக்கு நல்ல முன்னுதாரணமாக இவர்களும் முதல்ல அறிவிச்சிருக்காங்க. எப்படி ஆமையும் முயலும் வேகமாக செல்கிறோம், முயல் வேகமாக செல்லலாம், ஆனால் வெற்றி பெறுவதை மக்கள் நிர்ணயிப்பார்கள். திமுக ஜெயிக்கும் காங்கிரஸ் ஜெயிக்குமா சொல்ல முடியல அவங்களால அப்படிங்கிற ஒரு பார்வை வருது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்திருத்த திரு அமெரிக்க நாராயணன் அவர்கள், திரு மாபா பாண்டியராஜன் அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.